குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் இடைக்காட்டு சித்தர் அவர்களுடைய பாடல்கள் 89 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடல் 90. அன்னத்தோடு கிளத்தல் அப்படின்னா அன்னத்திடம் விளங்க கூறுதல் அப்படின்னு அர்த்தம். சிறு தவளை தான் கலக்கிற் சித்திரத்தின் நிழல் மறையும் மறுவாயை தான் கலக்கின் மதிமயங்கும் மடவனமே. சித்திரம் அப்படின்னா நிழல், மறுவாய் அப்படின்னா மனம், மதி அப்படின்னா அறிவு. குளத்தருகே அமர்ந்த தவளையின் உருவமானது, அதாவது நிழலானது குளத்தில் தெரிகிறது. தவளையானது குளத்தில் குதித்தவுடன் அந்த நிழல் மறைந்து விடுகிறது. அதுபோல மனதை குழப்பினால் அறிவு மயக்கமடையும் என்பதை இளமை பொருந்திய அன்னமே உணர்வாயாக. பாடல் 91. காற்றின் மரம் முறியும் காட்சியைப் போல நல்லறிவு தோற்றிவிடில் அஞ்ஞானம் தூரப்போம் மடவனமே. அஞ்ஞானம் அப்படின்னா அறியாமை, தூரப்போம் அப்படின்னா விலகி போகும். காற்றினால் மரம் முறிவது போல நல்லறிவினால் அறியாமை என்ற குப்பை விலகி போகும் இளமையான அன்னமே. பாடல் 92. அக்னியால் பஞ்சு பொதி அழிந்திட்டவாறே போல் பக்குவனல் அறிவாலே பாவம் போம் மடவனமே. அக்னி அப்படின்னா நெருப்பு, பஞ்சு பொறி அப்படின்னா பஞ்சு மூட்டை, பாவம் போம் அப்படின்னா பாவம் போகும். நெருப்பினால் பஞ்சு மூட்டை அழிந்து போவது போல பக்குவப்பட்ட நல் அறிவினால் பாவம் போகும் இளமையான அன்னமே. பாடல் 93. குளவி புழுவை கொணர்ந்து கூட்டில் உருப்படுத்தல் போல் வளமுடைய வன்வனத்தை வசப்படுத்து மடவனமே. உருப்படுத்துதல் அப்படின்னா புழுவை தன் உருவமாக, அதாவது குளவியாக மாற்றுதல். வன்மனம் அப்படின்னா வலிமை கொண்ட உள்ளம். குளவியானது புழுவை எடுத்து வந்து தனது கூட்டில் வைத்து அடைத்து குளவியாக ஆக்குவதை போல செழுமையான வலிமை கொண்ட உள்ளத்தை உன் வசப்படுத்துவாயாக இளமை பொருந்திய அன்னமே. குளவியானது புழுவை தனது கூட்டில் வைத்து அடைக்கும். பிறகு ரீங்கார ஒலியை எழுப்பி கொட்டி தனது இனமாகிய குளவியாக உருமாற்றம். அக்குளவியை போலவே யோகியானவர் இறைவனை நினைத்தும் ஓங்கார ஒலி எழுப்பியும் தனது மனத்தை தன்வயப்படுத்துகின்றார் என்பது கருத்து. பாடல் 94. அப்புடனே உப்பு சேர்ந்து அளவு சரியானது போல் ஒப்புரவே பிரம்மமுடன் ஒன்றி நில்லு மடவனமே. அப்பு அப்படின்னா நீர், ஒப்புர அப்படின்னா ஒன்றுபட்டு, பிரம்மம் அப்படின்னா இறைவன். தண்ணீரில் எந்த அளவு உப்பை இட்டாலும் அது முற்றிலும் கரைந்து அந்த அளவாகவே இருப்பது போல் நீயும் சிவத்துடன் ஒன்றுபடுவாயாக இளமை பொருந்திய அன்னமே. பாடல் 95. காய்ந்த இரும்பு நிறங்காட்டுதல் போல் ஆத்துமத்தை பாய்ந்திலங்க செய்து வலம் பெரு நீ மடவனமே. ஆத்துமம் அப்படின்னா ஆன்மா, இலங்குதல் அப்படின்னா விலங்குதல். உலைக்களத்தில் நெருப்பிலிட்டு காய்ந்த இரும்பானது நெருப்பின் நிறத்தை காட்டுவதை போல உனது ஆன்மாவை சிந்தையில் செலுத்தி வலம் பெறுவாயாக இளமை பொருந்திய அன்னமே. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் புல்லாங்குழல் ஓதுதல் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.